வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எமது ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என்று நம்பும் தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. நாட்டின் கடன் நிலைமையினை முன்னிட்டு 2028ஆம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்துவது கடினம். சஜித் பிரேமதாச எச்சரிக்கை. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ய போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்ட 4 எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை விசாரணைக்காக வரும் டிசம்பர் 17ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதியிட்டது. 2012ஆம் ஆண்டு கிரீஸ் அரசாங்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் அதனை அறிந்தும் இலங்கை அரசாங்க நிதியை கிரீஸ் அரச பத்திரங்களில் முதலீடு செய்ததன் காரணமாக 1.8 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டிய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் தலைமையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் அனைவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். இந்த நிலையில் பிரதிவாதிகள் கோரிய பல முக்கிய ஆவணங்களை அரசு தரப்பு இதுவரை வழங்கவில்லை என்று அவர்களது சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டத்தரணி அந்த ஆவணங்கள் நவம்பர் 3ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இரு தரப்பினரும் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை டிசம்பர் 17ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். குறிப்பாக 2012ஆம் ஆண்டில் கிரீஸ் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியினை சந்தித்ததை அறிந்தும் கிரீஸ் அரசு பத்திரங்களில் 1.84 பில்லியன் முதலீடு செய்ததன் மூலம் நாட்டிற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், முன்னாள் பிரதி ஆளுநர் தர்மசேன சீரசிங்க, தொன் வசந்த ஆனந்த சில்வா, சந்திரஸ்ரீ ஜெயசிங்க, பண்டித ஸ்ரீவர்தன மற்றும் MA கருணாரத்ன ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. நாட்டின் கடன் நிலைமையினை முன்னிட்டு 2028ஆம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்துவது கடினமாகும். இதனால் நாட்டை முன்னேற்றுவது பெரிய சவாலாக மாறும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கின் கொள்கை அறிக்கையில் புதிய கடன் மறுசீரமைப்பின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் எட்டப்படும் என்று கூறப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் அது எந்த மாற்றமும் இல்லாமல் முந்தைய அரசாங்கத்தின் இணக்கப்பாடை தொடரப்படுகின்றது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற பெயரில் பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம், 9,000 கட்டணத்தை 6,000ஆகவும் 3,000 கட்டணத்தை 2,000ஆகவும் குறைப்போம் என்று கூறியிருந்தாலும் அவை எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. மின்சார கட்டணத்தை 15% குறைத்த பின்னர் இப்போது மீண்டும் 6.8% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. செலவுகளை சரியாக கணக்கிடாமலேயே இத்தகைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் 159 பெரும்பான்மையுடன் இருக்கும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஏன் ஆடுகிறது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மக்கள் மாற்றத்தை கேட்டுக்கொண்டு தற்போதைய அரசாங்கத்திற்கு பெரும் ஆணையம் வழங்கினர். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராகவே நடந்து வருகின்றார்கள். 2028 முதல் நமது நாடு ஆண்டுதோறும் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே சமயம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையின் முதலீட்டு சூழல் பல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொள்கை தெளிவின்மை, நிர்வாக தோல்விகள், ஒழுங்குமுறை மந்தநிலை, வெளிப்படைத்தன்மையின் பற்றாக்குறை, அரச நிறுவனங்களின் திறமின்மை ஆகியவை முதலீட்டிற்கு பெரிய தடையாக உள்ளன. அமெரிக்கா நமது ஆடை ஏற்றுமதிக்கான மிகப்பெரிய சந்தை கூட இதே கவலைகளை வெளிப்படுத்துகின்றது. இதனிடையே உலக வங்கி தெரிவிக்கையில் நாட்டின் வறுமை அதிகரித்து 2019ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது உண்மையான ஊதியம் மற்றும் தொழிலாளர் பங்கேற்பு குறைந்துள்ளதாகும். ஒரு குடும்ப அடிப்படை பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக் கொள்வதில் சிரமம் அனுபவிக்கின்றது. வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளன. ஊட்டச்சத்து குறைபாடு உயர் மட்டத்தில் காணப்படுகின்றது. உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. செல்வந்த குடும்பங்களிடையே வறிய குடும்பங்கள் 3 மடங்கு அதிகமாக உணவுக்காக செலவிடுகின்றன. வறுமை கூட்டிற்கும் அருகில் அதன் கீழேயும் ஏராளமான மக்கள் வாழ்கின்றார்கள். ஏழ்மை அளவீட்டு மத்திய நிலையத்தின் கணக்கின்படி நாட்டில் சுமார் 50% மக்கள் வறுமை நிலையில் உள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் 2028இல் எப்படி கடனை திருப்பி செலுத்த இயலும்? திருப்திகரமான அளவில் நேரடி அந்நிய முதலீடுகள் வருகின்றதா? புதிய தொழில் முயற்சிகள் உருவாகுகிறதா? வேலைவாய்ப்பு விகிதம் குறைகிறதா என்பதை அரசாங்கம் தீவிரமாக மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் மாற்றம் நிச்சயம் நிகழும் என்று தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் தொடர்ந்தும் இந்த நாட்டின் கடந்த 76 ஆண்டுகால அரசியல் மேட்டுக்குடிகள் மற்றும் பணக்காரர்களுக்கே சொந்தமானதாக இருந்தது. அவர்களின் தாளத்துக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டார்கள். மக்கள் ஆட்டுவிக்கப்பட்டனர். ஆனால் அந்த நிலைமையினை நாம் மாற்றியுள்ளோம்.
உயர் வர்க்கங்களின் வசமிருந்த அரசியலை பொதுமக்களின் கைகளுக்கு கொண்டு வந்துள்ளோம். இப்போது மக்களை மதிக்கும், அவர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும், கொடுத்த வாக்குறுதிகளுக்கு செயல் வடிவம் அளிக்கும் அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தியாக திகழ்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தை மக்கள் வீழ்த்த முயல மாட்டார்கள். மாறாக அதன் பின்னால் ஒன்றிணைந்து அதன் பயணத்தை பலப்படுத்தி வருகின்றார்கள் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், ஒரு வருடத்திற்கு முன் இந்த நாடு எந்த நிலைமையில் இருந்தது என்பதை அனைவரும் அறிவோம். பல சவால்களுக்கு மத்தியில் இருந்து நாட்டை மீட்டுள்ளோம். பொருளாதாரம் மெதுவாக வளம் பெற்று வருகின்றது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் சுதந்திரமாக தாய்நாட்டுக்கு திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது. இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் முடிவு கட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அடைகின்றது. யாழ்ப்பாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டு வருகின்றது. படையினர் வசமிருந்த காணிகள் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படுகின்றன. வடக்கு மக்களிடையே நம்பிக்கை மீண்டும் உருவாகியுள்ளது. அவர்களின் வாழ்க்கை தரம் மீண்டும் மேம்பட்டு வருகின்றது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறினார். ஜெனீவா விவகாரத்தை அரசியல் நோக்கில் பயன்படுத்தும் எண்ணம் இல்லை என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அவர் கூறுகையில், கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இத்தகைய செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அதேபோல் அத்தகைய முயற்சிகளில் எவரையும் ஈடுபட அனுமதிக்கவும் மாட்டோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் ஏற்கனவே தெளிவாக விளக்கியுள்ளார். ஜெனீவா தீர்மானத்துடன் இலங்கை அரசு ஒப்புக்கொள்வதில்லை என்பதையும் உறுதியாக அறிவித்துள்ளோம். அந்த நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. முன்னர் இலங்கை நீதித்துறை சுயாதீனம் குறித்து உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் நீதித்துறையின் சுயாதீனம் எவ்வளவு வலுவாக நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நடைமுறையில் நிரூபித்துள்ளோம். எனவே இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்வதேச தலையீடு தேவையில்லை என்பதே எமது உறுதியான நிலைப்பாடு என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்திற்கான இலங்கை ரஷ்ய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை அமைச்சர் சுசில் ரணசிங்க நட்புறவு சங்கத்தின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜாசிங்க சங்கத்தின் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டனர். நட்புறவு சங்கத்தை மீள நிறுவும் கூட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ரஷ்ய தூதர் லெவன் எஸ் செகோரியன் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் சட்டமாக்க சேவைகள் மற்றும் தொடர்பாடல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் எம் ஜெயலத் பெரேரா உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கல்வி, வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாடு மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. மீள நிறுவப்பட்ட இந்த பாராளுமன்ற நட்புறவு சங்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாராளுமன்ற ராஜதந்திரத்தை விரிவுபடுத்தவும் பரஸ்பர புரிதலை ஆழப்படுத்தவும் ஒரு பயனுள்ள தளமாக அமையும் என்று இரு தரப்பினரும் நம்பிக்கை தெரிவித்தனர். இதற்கிடையில் பாராளுமன்றத்திற்கான தனது விஜயத்தின் போது ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் செகேரியன் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் காலங்களில் அதற்கு ஏற்றால் போல் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தாஜுதீன் கொலை விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் கூட இந்த விடயம் தொடர்பாக மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தாஜுதீன் கொலை தொடர்பாக உண்மையிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விடயத்திலே குறிப்பிட்ட ஒரு தரப்பினரை மாத்திரம் குறிவைத்து பொய் சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே வசீம் தாஜுதீன் கொலை விவகாரத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் பக்கசார்பற்ற விதத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.